அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 21. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். உங்களுக்கு கிறிஸ்மஸ் வாழ்த்துதலை சொல்கிறேன். ஆண்டவர் தாமே இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை நாளிலே அல்லது கிறிஸ்து பிறந்த நாளிலே சகலவிதமான ஆசீர்வாதங்களினாலே உங்களை நிரப்பி மகிழ்ச்சினாலே உங்கள் வாழ்விலே வளர உதவி செய்வாராக. சத்திய வசன நிகழ்ச்சியை காண்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். எங்களுக்காக தொடர்ந்து ஜெபம் செய்ய அழைக்கப்படுகிறீர்கள். ஆகவே எது உண்மையான கிறிஸ்மஸ், எது மெய்யான கிறிஸ்மஸ், ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்றால் எது ரைட் கிறிஸ்மஸ் என்று பலர் கேட்பது உண்டு. மெய்யான ஒரு கிறிஸ்தவனுக்கு கிறிஸ்மஸ் தான் எல்லாமே என்று சொல்லலாம். அருமையானவர்களே, சிலருக்கு கிறிஸ்மஸ் ஆனது கடின உழைப்பை ஞாபகப்படுத்துகிறது. ஏனென்றால் இந்த கிறிஸ்மஸ் காலங்களிலே வீடுகளிலே, ஆலயங்களிலே அல்லது ஊழிய ஸ்தாபனங்களிலே மக்கள் அதிகமாக உழைக்கிறதை நான் பார்க்க முடிகிறது. கடைகளிலே அல்லது சூப்பர் மார்க்கெட்டிலே, மால்களிலே பார்த்தால் அதிகமான மக்கள் கூட்டம் நிறைந்து வழிகிறதை பார்க்க முடிகிறது. கிறிஸ்மஸ் காலத்திலே பேருந்துகளிலே, ஏன் புகை வண்டிகளிலே, விமானங்களிலே மக்கள் திரளாக பயணம் செய்வதை கணிக்க முடிகிறது. ஒருவேளை போஸ்ட் ஆஃபீஸ் அல்லது தபால் நிலையத்தில் பார்ப்போமானால் மக்கள் ஒருவருக்கு ஒருவர் அனுப்பின அந்த அருமையான கிறிஸ்மஸ் வாழ்த்தல், அந்த அழைப்புதல்கள் அல்ல வாழ்த்து இதழ்கள் ஏராளமாய் வருவதினாலே அங்கேயும் வேலைப்பளு அதிகமாக அங்கு கூடி விடுகிறது. அருமையானவர்களே, கிறிஸ்மஸ் சிலருடைய வீடுகளிலே சொந்த பந்தங்களை, உறவினர்களை, நண்பர்களை பார்க்கிற நாளாக மாறிவிட்டது. ஆனால் சிலருக்கு கிறிஸ்மஸ் காலங்களிலே ஐயோ கடந்த வருஷத்திலே என் தகப்பன் இருந்தாரே, தாயார் இருந்தாரே, கணவர் இருந்தாரே, மடிந்து போனாரே என்று சொல்லி மடிந்தவர்களை எண்ணுகிற அந்த துக்க நாளாக கூட மாறிவிட்டது. சிலருக்கு கிறிஸ்மஸ் பக்தி நிறைந்ததாக காணப்படுகிறது. அதாவது மிகுந்த பக்தி வினயத்தோடு பலர் கிறிஸ்மஸை கொண்டாடுகிறார்கள். சிலருக்கோ கிறிஸ்மஸ் அர்த்தம் இல்லாததாக மாறிவிடுகிறது. குடிக்கிறார்கள், வெறிக்கிறார்கள், ஏன் அநேக துணிகரமான பாவங்களில் ஈடுபட்டு ஒன்றுமில்லாத ஒரு வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அருமையானவர்களே, கிறிஸ்மஸ் என்றால் என்ன? நம்மை தேவாதி தேவன் முழுமையாய் நேசிக்கிற ஒரு நாள் தான் கிறிஸ்மஸ் ஆகும். மனுகுலத்திற்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு பெரிய வெகுமதி யார்? குமாரனாகிய இயேசுவானவர் தான். அவர்தான் பெரிய வெகுமதி. அவருக்கு இணையான வெகுமதி இந்த உலகத்திலே எதுவும் இல்லை, எவரும் இல்லை என்று சொல்லலாம். அருமையானவர்களே, இன்றைக்கு சில குறிப்புகளை சொல்கிறேன். எது ரைட் கிறிஸ்மஸ் என்பதற்கு சொல்கிறேன். A right Christmas includes making room for Jesus என்று சொல்லலாம். உண்மையான அல்லது சரியான கிறிஸ்மஸ் என்றால் என்ன? ஆண்டவருக்கென்று தங்கள் வாழ்க்கையிலே இடம் கொடுப்பது தான் மெய்யான கிறிஸ்மஸ் ஆகும். மரியாளும் யோசேப்பும் அவர்கள் சத்திரத்துக்கு வருகிறார்கள். இடம் இல்லாததினாலே மாட்டு தொழுவத்திலே முன்னணியிலே அந்த பிள்ளையை கிடத்தி வைக்கிறார்கள். ஏனென்றால் அந்த பிரசவத்திற்கு பின்பு அந்த பிள்ளையை முன்னணியில் வைக்கிறார்கள். அங்கு சத்திரத்திலே இடமில்லை. ஏனென்றால் குடிமதிப்பு எழுதுவதினாலே ஏராளமான மக்கள் வெளியிடங்களிலிருந்து அந்த ஊருக்கு வந்திருக்கலாம். ஆனால் அன்றைக்கு சத்திரத்திலே அந்த மரியாளுக்கு யோசேப்பு இடம் கொடுத்திருப்பார்கள். ஆனால்
இன்றைக்கு அந்த சத்திரமானது கோடிக்கணக்கான மக்கள் அங்கு விஜயம் செய்கிற ஒரு புண்ணிய இடமாக மக்கள் இன்றைக்கு கருதி இருப்பார்கள். லூக்கா நற்செய்தி நூல் 2ஆம் அதிகாரம் 7 சத்திரத்தில் இடம் இல்லாததினால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, இன்றைக்கு சத்திரத்தில் ஆண்டவருக்கு இடம் இல்லாதது போல இன்றைக்கு அநேகருடைய மனித வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு இடமில்லாத ஒரு வாழ்க்கை காணப்படுகிறது. சிலருடைய வாழ்க்கையை, சிலருடைய அவருடைய உரையாடலை, சிலருடைய அவருடைய வாழ்க்கையின் தன்மையை பார்க்கும்போது கிறிஸ்து இல்லாத வாழ்வை நாம் பார்த்து கணிக்கக்கூடிய நிலையிலே தள்ளப்படுகிறோம். உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் இருக்கிறாரா? உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு இடம் கொடுத்திருக்கிறீர்களா? உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு உங்கள் உள்ளத்திலே இடம் கொடுங்கள். நீதிமொழியிலே ஒரு வசனம் வருகிறது, மகனே உன் இருதயத்தை எனக்கு தா என்று சொல்லி ஒரு வசனம் வருகிறது. அதே போல ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார், மகனே உன் இருதயத்தை எனக்கு தா என்று சொல்கிறார். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 20 எடுத்து வாசித்து பாருங்கள். இதோ வாசல் படியில் நின்று அவர் கதவை தட்டுகிறார். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு கூட போஜனம் பண்ணுவார். அப்படியானால் ஆண்டவர் ஒவ்வொரு மனிதனுடைய வாசலில், இருதய வாசலிலே கதவை தட்டி கொண்டிருக்கிறார். அந்த வாசலை நாம் திறந்தால் நமக்குள் அவர் வருவார், நம்மோடு ஐக்கியம் கொள்வார். அருமையானவர்களே, ஆண்டவர் நேர்மையான ஆண்டவர். அழைத்தால் வருவார், நாம் திறந்து கொடுத்தால் உள்பிரவேசிப்பார், கெஞ்சினால் நமக்குள்ளே வருவார். ஆனால் பிசாசு அப்படி அல்ல. அசுத்தாபி நம்மிடத்தில் கேட்பதும் இல்லை, அவன் அனுமதியை அவன் கேட்டு பெற்றுக்கொள்வதும் இல்லை, தானாகவே நுழைந்து விடுவான். ஆகவேதான் உண்மையான கிறிஸ்மஸ் என்றால் என்ன? ஆண்டவராய் இயேசுவுக்கு நம்முடைய வாழ்க்கையிலே இடம் கொடுப்பது தான். நம்முடைய வாழ்க்கையை அவர் கையிலே அர்ப்பணிப்பதுதான் உண்மையான கிறிஸ்மஸ் ஆகும். என்னுடைய வாழ்க்கையிலே வாலிப வயது வரையிலும் ஆண்டவரை அறியாமல் இருந்தேன். ஆண்டவர் இல்லாத வெறுமையான வாழ்க்கை வாழ்ந்தேன். வெறுமையான வாழ்க்கையிலே எனக்கு நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை, கரைபெற்ற ஒரு வாழ்க்கை, விடுதலை இல்லாத ஒரு வாழ்க்கை. அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழுகிற பொழுது ஆண்டவராய் இயேசுவை குறித்து அறிந்து கொண்டேன், கேள்விப்பட்டேன். அவருக்கு அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஆவியானவர் எனக்கு தந்தார். என் வாழ்க்கையை ஆண்டவருக்கு கொடுத்தேன். எவ்வாறு சத்திரத்தில் இடமில்லாது இருந்தது போல என் வாழ்க்கையிலே அந்நாட்களில் ஆண்டவருக்கு இடமில்லாமல் இருந்தது. ஆனால் என் ஆண்டவருக்கு அர்ப்பணித்தேன். அர்ப்பணித்த போது என் ஆண்டவர் எனக்குள்ளே வந்தார், என் பாவங்களை மன்னித்தார், என் அக்கிரமங்களை மன்னித்தார், சமாதானம் இல்லாத எனக்கு சமாதானம் தந்தார், வெற்றி இல்லாத என்னுடைய வாழ்க்கையிலே வெற்றி உள்ள வாழ்க்கையை தந்தார். ஒருவேளை ஒன்றுக்கு உதவாத புழுதியில் கிடந்த என்னை அவர் கண்டுபிடித்து உயர்த்தினார். இன்றைக்கு நான் மாத்திரம் ஆசீர்வாதமாய் இல்லை, அநேக மக்களுக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாக கிருபையினாலே பயன்படுத்துகிறார். அருமையானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு இடம் கொடுங்கள். இதுதான் மெய்யான கிறிஸ்மஸ் ஆகும். உண்மையான கிறிஸ்மஸ் என்றால் என்ன? ஆண்டவரை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றுவீர்கள் என்றால் இந்த ஆண்டிலே கிறிஸ்மஸ் மெய்யான கிறிஸ்மஸாக, சரியான கிறிஸ்மஸாக மாறும் என்பதிலே அதிலே எந்த சந்தேகம் இல்லை. ரெண்டாவதாக, எ ரைட் கிறிஸ்மஸ் இன்க்ளூட்ஸ் வொர்ஷிப் என்று சொல்லலாம். உண்மையான கிறிஸ்மஸிலே அங்கு ஆராதனைக்கு முக்கியம் உண்டு என்பதை சொல்கிறேன். இந்நாட்களிலே ஆராதனை அநேக இடங்களிலே முக்கியத்துவப்படுகிறது. அநேகர் பாடல் ஆராதனை, துதி ஆராதனை என்று பல ஆராதனைகளை செய்கிறார்கள், பாராட்டக்கூடிய ஒன்றாகும். ஆனால் கிறிஸ்துமஸ் காலத்திலே அங்கு ஆராதனை மிக முக்கியமான ஒரு காரியமாகும். லூக்கா 2ஆம் அதிகாரம் 11-12 பாருங்கள். அங்கே தேவதூதன் தோன்றி மேய்ப்பர்களுக்கு செய்தியை சொன்னான். இந்த மேய்ப்பர்கள் போய் பிள்ளையை கண்டார்கள், ஆனால் அவர்கள் தொழுது கொண்டார்கள் என்று திருமறை வாய்ப்பு இல்லை, வசனம் இல்லை. ஆனால் நான் யூகமாக என் கருத்தாய் சொல்கிறேன், பிள்ளையை கண்டவர்கள், தூதனால் சொல்லப்பட்ட அந்த மேசியாவை கண்டவர்கள், உலக இரட்சகரை கண்டவர்கள் கட்டாயம் துதித்திருக்க அங்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் திருமறையிலே அது பதிவு செய்யப்படவில்லை. என்னுடைய கருத்தாக நான் சொல்கிறேன். அது மாத்திரமல்லாமல் அருமையானவர்களே, ஆண்டவருடைய முகத்தை பார்த்து
அவரை தொழுது கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். உண்மையான கிறிஸ்மஸ் என்பது அவரை பார்த்து அவரை தொழுது கொள்வதுதான், அவரை ஏற்றுக்கொண்டு அவரை தொழுது கொள்வதுதான். பாரம்பரியமாக எத்தனை பண்டிகைகளை நாம் செய்தாலும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு தொழுது கொள்வதே அது சிறந்த ஒரு அருமையான ஒரு ஆராதனையாகும். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஞானிகள் அல்லது சாஸ்திரிகளை குறித்து மத்தேயு 2ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். இந்த மத்தேயு 2ஆம் அதிகாரம் 11 நட்சத்திரம் அந்த பிள்ளை இருந்த இடத்துல வந்து நின்றபோது பிள்ளையை போய் அந்த இடத்திலே போய் பிள்ளையை கண்டார்கள், தாயை கண்டார்கள். ஆனால் பிள்ளையை கண்டு பணிந்து கொண்டு அவர்கள் காணிக்கைகளை படைத்ததை அங்கே மத்தேயு 2ஆம் அதிகாரம் 11 காண முடிகிறது. தமிழிலே பணிந்து கொண்டார்கள் என்கிற வார்த்தை வருகிறது, ஆங்கிலத்திலே worship பண்ணினார்கள் என்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அருமையான என் சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை துதிக்க ஆராதிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். இந்த கிறிஸ்மஸ் அன்றைக்கு ஆண்டவரை தொழுது கொள்ளுங்கள். அநேகர் நாங்கள் வீட்டிலே தொழுது கொள்வோம், தனியாய் தொழுது கொள்வோம், ஏன் ஆலயத்துக்கு செல்ல வேண்டும், சபைக்கு செல்ல வேண்டும் என்று முரண்டுத்தனமாக பேசுவது உண்டு. அப்படி பேசுகிறவர்கள் தனிமையாய் கூட ஆண்டவரை ஆராதிக்க மறந்து விடுகிறார்கள். ஆனால் மேய்ப்பர்களோ அல்லது ஞானிகளோ ஆண்டவரை ஆராதித்தார்கள். உங்களுடைய ஆராதனை எப்படி இருக்கிறது? வெளிப்படையான மாய்மால ஆராதனையா அல்லது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வருகிற ஆராதனையா? ஒரு சம்பவத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு மனிதனுக்கு நாவிலே அங்கே புற்று வியாதி வந்துவிட்டது. அந்த புற்று வியாதி வந்தபோது சிறந்த மருத்துவமனைக்கு சென்றார். நல்ல சிறந்த மருத்துவமனைக்கு சென்று மருத்துவரிடத்திலே சிகிச்சை பெற அவன் முயற்சித்தான், செயல்பட்டான். அந்த மருத்துவர்கள் சோதித்து விட்டு சொன்னார்கள், இந்த புற்று வியாதி உன் நாவிலே அதிகமாய் வளர்ந்து விட்டது, உன்னை உயிரோடு காப்பாற்ற வேண்டும் என்றால் உன் நாவை நாங்கள் அகற்ற வேண்டும். ஆனால் அதை அகற்றுவதற்கு ஒப்பு கொடுக்கிறாயா என்று சொன்னபோது அவன் ஒப்பு கொடுத்தான். அவனுடைய அறுவை சிகிச்சை முன்பாக மருத்துவர் கேட்டார்கள், இந்த நாவை நாங்கள் எடுத்த பிற்பாடு, அறுவை சிகிச்சை பிற்பாடு உன்னால் பேச முடியாது, ஏதாவது ஒரு சில வார்த்தைகளை சொல்லி முடித்துவிடு, பிறகு நாவை எடுக்கிறோம் என்றார்கள். ஆனால் அந்த நாவிலே அந்த கேன்சர் வியாதி உள்ளவன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவன், ஆண்டவருக்கு அர்ப்பணித்தவன், ஆண்டவர் மேலே பக்தியிலே வைராக்கியம் உள்ளவன். அந்த மனிதன் ஒன்றே ஒன்று சொன்னான், ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன், சர்வலோகத்தின் இரட்சகராகிய ஆண்டவராய் இயேசுவுக்கே துதி தோத்திரங்கள் மகிமை என்று சொன்னான். அதற்கு பிற்பாடு அவன் நாவை எடுத்தார்கள். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே இந்த மனிதனுடைய அர்ப்பணிப்பை பாருங்கள். அவனுடைய வாயிலே கடைசி வார்த்தை கூட ஆண்டவரை துதிக்க ஆராதிக்கக்கூடிய வார்த்தையாக இருந்தது. பாடல் வழியாய் ஆண்டவரை ஆராதிக்கலாம், ஜெபத்தின் வழியாக ஆண்டவரை ஆராதிக்கலாம், நம்முடைய உபவாசத்தின் வழியாக ஆண்டவரை ஆராதிக்கலாம். நம்முடைய ஆராதனை எப்படி இருக்கிறது? உண்மையான கிறிஸ்மஸில் எது இருக்கிறது என்றால் ஆண்டவருக்கு வாழ்க்கையில் இடம் கொடுப்பது. உண்மையான கிறிஸ்மஸ் என்றால் என்ன? அதனுடைய பொருள் என்ன? அதில் ஆராதனை அடங்கி இருக்கிறது என்று சொன்னேன். மூன்றாவதாக உண்மையான கிறிஸ்மஸ் எப்படிப்பட்டது என்று சொன்னால், எ ரைட் கிறிஸ்மஸ் இன்க்ளூட்ஸ் த கிரேஸ் ஆஃப் கிவிங். அதாவது உண்மையான கிறிஸ்மஸ் என்பது கொடுக்கும் கிருபையை உள்ளடங்கியது. இன்றைக்கு 2 வகையான மக்கள் இருக்கிறார்கள், பெற்றுக்கொள்கிற மக்கள், கொடுக்கிற மக்கள். அதிகமான மக்கள் பெற்றுக்கொள்கிற சுவாபத்தோடு தான் இருக்கிறார்கள். ஆனால் உண்மையான கிறிஸ்மஸிலே அது எப்படிப்பட்டது என்றால், அதில் எது உள்ளடங்கி இருக்கிறது என்றால் அங்கே கொடுக்கும் கிருபை உள்ளடங்கி இருக்கிறது. வேதத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். சுருக்கமாய் நான் சொல்கிறேன், பிதா தன் குமாரனாகிய இயேசுவை நமக்கு கொடுத்தார். குமாரனாகிய இயேசுவானவர் சிலுவையிலே தம்மையே நமக்காக கொடுத்தார். பரிசுத்த ஆவியானவராகிய தேவன் தன்னுடைய வரங்களை, வல்லமைகளை, நமக்கு வெளிப்பாடுகளை, தரிசனங்களை அல்லது திட்டங்களை நமக்கு கொடுக்கிறார். அப்படியானால் திரியேக தேவனுடைய சுவாபமே கொடுக்கிற சுவாபந்தான். பிதா தன் குமாரனை கொடுத்தார், குமாரன் தன்னையே கொடுத்தார், பரிசுத்த ஆவியானவராகிய தேவன் தன்னுடைய அருள் கொடைகளை கொடுக்கிறார். அருமையானவர்களே,
நீங்கள் மத்தேயு நற்செய்தி நூலை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். 2ஆம் அதிகாரத்திலே 11 எடுத்து வாசித்து பாருங்கள். அங்கே ஞானிகள் என்று சொல்கிற சாஸ்திரிகள் அந்த பிள்ளையை கண்டபோது அவர்கள் தங்களுடைய ஐஸ்வர்யத்திலிருந்து 3 கொடுத்தார்கள். பொன்னை கொடுத்தார்கள், தூப வர்க்கத்தை கொடுத்தார்கள், அதே சமயத்தில் வெள்ளை போளத்தை கொடுத்தார்கள். இந்த 3 விலை மதிக்க முடியாத ஒரு காரியமாகும். பொன்னானது விலை மதிக்க முடியாதது, தூப வர்க்கமானது அதுவும் விலை மதிக்க முடியாதது, வெள்ளை போளமும் விலை மதிக்க முடியாத ஒரு காரியமாகும். இந்த 3 பொருட்கள் வழியாக கிறிஸ்துவின் அந்த அவருடைய திருப்பணியை, அழைப்பை, அவருடைய அந்த ஆபீஸ், அவருடைய அந்த நிலையை அவர்கள் வெளிப்படுத்தியிருக்கலாம். பொன்னை மூலமாக அவர் ராஜா என்றும், தூபவர்க்கம் மூலமாய் அவர் ஆசாரியன் என்றும், அதே வெள்ளை போல மூலமாக அவர் நமக்காக மரிக்கிற அவர் ஒரு ஜீவ பலி என்பதை வெளிப்படுத்தினார்கள். ஆகவே தான் சொன்னேன், உண்மையான கிறிஸ்மஸிலே ஆண்டவருக்கு இடம் கொடுப்பது உண்மையான கிறிஸ்மஸ் என்று சொன்னேன். உண்மையான கிறிஸ்மஸ் என்பது ஆண்டவரை ஆராதிப்பது என்று சொன்னேன். உண்மையான கிறிஸ்மஸ் என்றால் என்ன? அது கிரேஸ் ஆஃப் கிவிங், கொடுக்கிற கிருபையை உள்ளடக்கியது. இந்த சாஸ்திரிகள் அவர்கள் தங்களுடைய ஐஸ்வர்யத்திலிருந்து கொடுத்தார்கள். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எதை கொடுக்கிறீர்கள்? உங்கள் நேரத்தை கொடுத்திருக்கிறீர்களா? உங்கள் தாளந்தை கொடுத்திருக்கிறீர்களா? உங்களுடைய ஐஸ்வர்யத்தை கொடுத்திருக்கிறீர்களா? உங்கள் வாழ்க்கையை கொடுத்திருக்கிறீர்களா? அல்லது நல்ல வேலையை தியாகம் பண்ணிவிட்டு ஆண்டவருக்கென்று முழு நேர திருப்பணியாளனாக வருகிறீர்களா? அல்லது ஆண்டவருடைய அழைப்பை பெற்று வட இந்தியாவிலே ஒரு மிஷனரியாய் செல்வதற்கு உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் தத்தம் செய்திருக்கிறீர்களா? ஆகவே கிரேஸ் ஆஃப் கிவிங் தான் கிறிஸ்மஸுடைய முக்கியமான ஒரு காரியம். நம்முடைய வாழ்க்கையிலே இதை நாம் கற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். ஒரு அருமையான ஒரு பிஸ்னஸ்மேன், ஒரு வியாபாரத்திலே சிறந்த ஒரு மனிதன் இருந்தான். நன்றாக வியாபாரம் செய்தான். அவனுடைய தொழில் கொடியெட்டி பறந்தது. திடீரென்று அவனுடைய வியாபாரத்திலே பின்னடைவு ஏற்பட்டது, நஷ்டங்கள் ஏற்பட்டது. அவன் நலிந்து போனான். வியாபாரத்தினுடைய வருவாய் குறைந்து போனது. அவனுடைய பொருட்கள் விற்கப்படாமல் போனது. அந்த சூழ்நிலையிலே அவன் ஒரு நாள் வழக்கறிஞரை போய் சந்தித்தான். ஐயா, நான் திவாலாய் போய்விட்டேன், நஷ்டமடைந்து விட்டேன். ஆகவே திவாலுக்குரிய அந்த நோட்டீஸை எனக்காக ஆயத்தம் பண்ணி தாருங்கள் என்று சொல்லும் பொழுது அந்த வழக்கறிஞர் ஆண்டவரை அறிந்தவர், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர், ஆண்டவரிடத்திலே ஜெபிக்கிறவர், ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறவர் சொன்னார், சகோதரனே, 6 மாதங்கள் பொறுத்திருங்கள், நான் சொல்லுகிற காரியத்தை நீங்கள் செய்யுங்கள், ஆண்டவருக்கென்று உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்கள், ஆண்டவரை ஆராதனை செய்யுங்கள் ஜெபத்தினாலே. 3ஆவதாக ஆண்டவருக்கென்று கொடுக்க முற்படுங்கள், திருப்பணிக்காக கொடுக்க முற்படுங்கள். இந்த 3 காரியங்களையும் 6 மாதங்கள் செய்து பாருங்கள். 6 மாதங்களிலே ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். அப்படி செய்யவில்லை என்றால் வாருங்கள், உங்களுக்கென்று திவாலுக்குரிய அந்த நோட்டீஸை ஆயத்தம் பண்ணுகிறேன் என்று சொல்லி அனுப்பினார். என்ன நடந்தது? அவர் வரவே இல்லை. காரணம் என்ன? அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். அந்த சிறந்த வியாபாரி ஆண்டவரிடத்திலே ஆராதித்தார், ஆண்டவருடைய திருப்பணிக்கு என்று கொடுத்தார். ஆண்டவர் அவரையும் ஆன்மீகத்திலும் உலக பிரகாரமாகவும் ஆசீர்வதித்தார். ஆகவே தான் அருமையானுள்ளே, நம்முடைய வாழ்க்கையிலே 3வது காரியங்களை சொன்னேன். 4ஆவதாக இன்னொரு காரியம் என்னவென்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலே ரைட் கிறிஸ்மஸ் இன்க்ளூட்ஸ் டெல்லிங் அதர்ஸ் அபவுட் ஜீசஸ். இயேசுவை பற்றி மற்றவர்களுக்கு அறிவிப்பது தான் மிக முக்கியமான காரியம். லூக்கா நற்செய்தி நூல் 2ஆம் அதிகாரம் 10-11 பாருங்கள். தூதன் வழியாக ஆண்டவரின் பிறப்பின் செய்தி சொல்லப்பட்டது. லூக்கா நற்செய்தி நூல் 2ஆம் அதிகாரம் 17 மேய்ப்பர்கள் ஆண்டவருடைய பிறப்பை அவர்கள் பிரசித்தம் பண்ண தொடங்கினார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்டதாக இருக்கிறோம்? ஒரே ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். ஒரு பெரிய உயர் அதிகாரி, அவரை காண்பதற்கு ஒரு பெரிய வெளிநாட்டு தூதன் வந்தார், அம்பாசிடர் வந்தார். அப்போது அந்த மனிதனுடைய தகப்பனார் பக்தி நிறைந்தவர், முதிர் வயது உள்ளவர். ஆகவே அந்த வீட்டின் தலைவன் அல்ல குடும்ப தலைவன் தன் வயதான தகப்பனை பார்த்து சொன்னார், வருகிறவர் ஒரு பெரிய வெளிநாட்டு அம்பாசிடர் தூதர்,
அவரிடத்தில் நீங்கள் பேசும்போது இயேசுவை பற்றி சொல்லக்கூடாது என்றார். சரி என்றார். ஆகவே அந்த மனிதர் வந்தார், அந்த வெளிநாட்டு தூதர் வந்தார், அவருக்கு உபசரிப்பு கொடுத்தார்கள். வயதான தகப்பனார் மேல் மாடியிலிருந்து இறங்கி வந்தார். ஒருவர் காணும்போது தன் மகன் சொன்ன எச்சரிப்பை மறந்து விட்டு அவர் கேட்டார், நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா என்று கேட்டார். அந்த தூதன் நலிந்தார். ஆனாலும் அவர் கடந்து போனார். ஒரு நாள் இந்த வயதான தகப்பன் இறந்து போனார். ஏராளமான அந்த மரண அடக்க ஆராதனை பூக்கள் வந்தது, ஃப்ளவர்ஸ் வந்தது. ஒரு பெரிய பூ அந்த கொத்து வந்தது. அதில் எழுதப்பட்டிருந்தது, ஒரு வெளிநாட்டு தூதன் எழுதியிருந்தார், இந்த நாட்டிலே இத்தனை ஆண்டுகள் நான் வாழுகிறேன், ஆனால் யாரும் எனக்கு இயேசு பற்றி சொல்லவில்லை, இந்த வயதான தகப்பனை தவிர என்று எழுதினார். நம்முடைய வாழ்க்கையிலே இயேசுவை பற்றி எல்லாருக்கும் சொல்லுகிறோமா? அப்படியானால் உண்மையான கிறிஸ்மஸுடைய அந்த தரம் என்ன? இயேசுவை ஏற்றுக்கொள்வது, இயேசுவை ஆராதிப்பது, இயேசுவுக்கென்று நம்முடைய வாழ்க்கையிலே கொடுப்பது, இயேசுவை பற்றி மக்களுக்கு பிரசிப்பது. நம்மை அர்ப்பணிப்போம், பிரார்த்தனை செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த மெய்யான கிறிஸ்மஸை நாங்கள் அர்த்தத்தோடு ஆழத்தோடு கொண்டாட உதவி செய்யும். இந்த செய்தியை கண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதியும். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை ஆராதித்து ஆண்டவருக்கென்று கொடுக்கிறவர்களாய், அதே சமயத்திலே ஆண்டவரை அறிவிக்கிறவர்களாய் இவர்களை மாற்றும். எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். இந்த புத்தகம் பற்றிய விபரங்களுக்கு சத்திய வசனம் அலுவலகத்தை தொடர்பு கொள்ளவும்.